வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பச்சைப்பயிறு ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒத்த கையில் ஓப்பன் பண்ண முடியல, வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டு. சூப்பர், செம்ம. வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குங்க. இப்படி மழை வந்திருக்குன்னு பாருங்கள். பச்சைப்பயிறு இது எதுக்கு ஊற வச்சோன்னா சுண்டல் தலைக்கிறதுக்கு. இப்படி தானியங்களை ஊற வச்சு முளை கட்டி சுண்டலாக சாப்பிடும்போது பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதனால் சரி, நம்மளும் வெறுமனை பச்சைப்பயிறு சுண்டல் செய்யாமல் இதை ஊற வச்சு வேக வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முளை கட்டினதுங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மண்பானை எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டேங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்குன்னா இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு வந்து பச்சையாகவும் தாளித்து சாப்பிட்லாம், பட் கொஞ்சம் வேக வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் குக்கரில் வேக வச்சா கொலன்னு ஆயிரும். அதனால் நான் சட்டியில் போட்டு தண்ணி கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆவியில் வேகிற மாதிரி டப்புன்னு வேக வச்சு எடுத்துடலாங்க. உப்பு போட்டேன், மஞ்சத்தூளையும் கொஞ்சம் போட்டுடலாம். கொதிக்கிட்டுங்க. தண்ணி கொதித்த பிறகு இந்த பச்சைப்பயிறு முளை கட்டினதை போட்டு தட்டு போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். சரிங்களா? நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த முளை கட்டின பச்சைப்பயிரை அப்படி போட்டுடலாம். போட்டு 2 செகண்ட் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி வேக வச்சிடலாம். சரிங்களா? வெந்த பிறகு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பக்கம் பச்சைப்பயிறு வெந்துட்டுருக்குது, சுண்டுட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம கலக்கறக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் மிளகாத்தூள் கலங்கும்போது செமையாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்க, தண்ணி சுண்டிடுச்சு. நான் ஊற்றின ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக பொழுன்னு வேகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு சுத்தமாக இன்னுமே தண்ணி வடிஞ்சிடும். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் தாளிச்சு ஊற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா கடுகெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கடுகெல்லாம் போடல. சின்ன வெங்காயம் மட்டும் பச்சையாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு. அதனால சும்மா ஒரு 2 கணக்கு வணக்கிடலாம். போட்டாச்சு. போட்டு அது வணங்காமல் இருக்கும்போது அதுக்கு தேவையான காரம் மிளகாத்தூள் பச்சை வாசனைக்குள்ள அதுக்காக இதுக்குள்ள போட்டேன். அது ஆஃப் பண்ணிடலாம். போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் அதில் உப்பு போட்டுக்கலாம் வேகிறதுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடுவேன். இது வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்காது, கொஞ்சம் ஜீரணம் ஆயிடும், அதுக்காக போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ தாளிச்சாச்சு. திறந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கேரட் துருவி வச்சுருக்கேன், மாம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், மல்லித்தழை, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வணங்காமல் பச்சையாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உள்ளே போட்டு கலக்கி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான். இதை நல்லா இப்படி குளிக்கலாம். இந்த பார்க்கில் சுண்டல் சாப்பிடுவாங்க தெரியுங்களா, அந்த ஸ்மெல் செம ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
கலக்கியாச்சு. உங்களுக்கு வேணும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா நம்ம லெமன் புளிஞ்சிக்கலாம். லெமனை புளிஞ்சிக்கலாம். கரண்டியில் புளிஞ்சு ஊற்றும் போது கொட்டை விழுந்துடும். அந்த கொட்டையை இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். ஊற்றிட்டு இப்படியும் நல்லா கலக்கணும். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக எம்மியாக மாங்காய் கேரட் எல்லாம் போட்டு சும்மா அசத்தலாக இருக்குல்லங்க. வாங்குங்க, சாப்பிட்லாம் நம்மளோட முளைக்கட்டிய பச்சை பயிறு சுண்டல். தேங்க்யூ சுண்டல். தேங்க்யூ.